ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோள மாவு பக்கோடா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பிளேட் எடுத்துட்டோம். பிளேட்ல நம்ம சோள மாவு போட்டுக்கலாம். சோள மாவு போட்டுட்டு நம்ம இதில் என்ன பொருள் சேர்க்க போறோம்னா வெங்காயம் மட்டும்தான் சேர்க்க போறோம். இதில் வந்து கோஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், வேற எதுவும் போட முடியாது. கோஸு வெங்காயம் நிறையா, அதாவது கடையில் கிடைக்கும், பக்கோடான்னு சொல்லி கேட்டாவே கிடைக்கும். அது வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா இப்படி தான் வந்து சோள மாவு தான் சேர்க்குறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். இது சென்னா சோளம்னா முத்து சோளம் தான். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வானல் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிட்ட உடனே குழம்பு தாளிக்கிற எண்ணெய் தான் இது. இது என்ன கலராக மஞ்சள் இருக்குன்னா நாங்கள் வடை போட்ட எண்ணெய் தான் இது, அதான் கலராக இருக்குது. உப்பு போட்டாச்சு, சால்ட் உப்பு போடுறேன். சால்ட் உப்பு போட்டதும் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு முடிச்சதும் கருவேப்பிலை இலை போடலாம். கருவேப்பிலை இலை போட்டாச்சா, அடுத்தது வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டதும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி, எண்ணெய் அந்த பக்கம் காஞ்சிட்ருக்கு, தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு எப்படி வந்து போடுறதுன்னா, இதுக்கெல்லாம் அச்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கரெக்டாக நம்ம கை எவ்வளோ தகுமோ அந்த அளவுக்கு உண்டை பிடிச்சி அப்படியே கையில் எண்ணெயில் காமிச்சு பேஞ்சு விட்டா 4 பக்கமும் போயிடும். போகும்போது அது கார்னராக கரெக்டாக அழகாக வரும். நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய். அணைய சிம்மில் வச்சுட்டு பாருங்க, இந்த மாதிரி பேஞ்சு விட்டா போதுங்க. அப்படியே கலகலன்னு 4 பக்கமும் அப்படியே மொறுன்னு செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து காலையில் மாலையில் இது மாதிரி செய்வோம். ஏன்னா டீக்கும் ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பேஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு வெந்த ஆரம்பிச்சுன்னா மொறுன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். வெங்காயம்லாம் ஒன்று ஒன்றா தெரியுதுங்களா? அது மாதிரி தெரிகிற வரையும் நல்லா செவக்கிற வரையும் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுக்கிட்டே வந்தோம்னா மொறுன்னு வெந்துடும். நம்ம கிண்டும் போதே அது சலசலப்புலாம் அடங்கிட்டு கலகலன்னு சத்தம் கேட்கும். அள்ளும் போதே அதுவே வெந்துருச்சான்னு தெரியும். இப்போ வந்து வெந்துருச்சு. கொஞ்சமாக வந்து எல்லாம் சுருவிச்சு பாருங்கள், கலகலங்குதா? இப்போ வந்து நம்ம அள்ளிடலாம். ஃபுல்லாக அரிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பில் டீ, 1 கப்பில் இந்த பக்கோடா, சாரி நான் கூட போண்டான்னு சொல்கிறேன், பக்கோடாவும் 1 கப்பில் டீயும் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக எண்ணெய் விடாத ஃபுல்லாக வச்சுட்டு ஃபுல்லாக அரிச்சிட்டு பாருங்கள். இது வந்து எதுக்காகன்னா, இந்த சோள மாவு வந்து நாங்கள் இயற்கையாக சோளம் போட்டு அரைச்சி எடுத்த பவுட்ரு தான் இது. மற்றபடி ஆனால் இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இது நம்ம எந்த கலரில் சோளம் கொடுத்து அரைக்கிறோமோ, மக்காச்சோளம் முத்து சோளம் வந்து இது வந்து அதே கலரில் தான் இருக்குது மாவுமே. நீங்களாம் அந்த மாதிரி அரைச்சிருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். நாங்கள் கடையிலலாம் வாங்க மாட்டோம், வீட்டில் தான் அரைச்சி வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃபைனலாக இப்படி தான் வந்தது. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தா மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதில் வந்து புதினா தழை, கொத்தமல்லி தழை இருந்தால் தூவிக்கலாம். நான் கடைக்கு போகலை, அதனால் அதெல்லாம் போடலை. சிம்பிளான முறையில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். விட்டா பாருங்கள், கலகலன்னு புட்டுடு மாதிரி வருதுங்களா? அதே மாதிரி மொறுன்னு அழகாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.